Praise the Lord. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் இதுவரைக்கும் தேவனுடைய கிருபையினாலே அவர் ஆச்சரியமும் அதிசயமாய் நடத்தி வருகிறார். நிச்சயமாக இனிமேலும் அதை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச போகிறார். லூக்கா 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை வேளை ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு 100 தரம் சொல்கிற, பல மணி நேரம் ஜெபிக்கிற, நல்லா வேதெல்லாம் வாசிக்கிற, வாய்க்கு வாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்கிறேன், சரிதான். ஆனால் நான் சொல்லுகிறபடி நீ செய்யலையே. ஆண்டவருக்கு ஒரு அங்கலாய்ப்பை அவர் வெளிப்படுத்துகிற அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிற, ரொம்ப சந்தோஷம்தான், ஜெபிக்கிற சந்தோஷம்தான், ஆனால் நான் சொன்ன வார்த்தையின்படி நீ செய்யாமல் போயிட்டேப்பா, எனக்கு அந்த குறை இருக்குதே. என் அன்பு தெய்வ பிள்ளையே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பேர் வாயினாலே கர்த்தரை அறிக்கை செய்கிறாங்க, தன்னை பரிசுத்தமானாய் காட்டிக்கொள்றாங்க, மனிதர்களுக்கு முன்பாக தன்னை நீதிமானாய் காட்டிக்கொள்கிறாங்க, ஜெப வீரனாய் காட்டிக்கொள்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றபடி செய்யறோமா? ஒரு சின்ன காரியத்தை சொல்றேனே, உன்னை நேசிக்கிற போல பிறனையே நேசின்னு ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்கு? எத்தனை பேரை பார்த்து முகம் திருப்பிட்டு போறீங்க? எத்தனை பேர் மேல ஒரு வெறுப்பு இருக்குது? எத்தனை பேரை பற்றி பின்னாடி எவ்வளவு குறை சொல்லி இருக்கிறீங்க? இதெல்லாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டாமா? வாய் ஆண்டவரேன்னு சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுது, பிரைஸ் தி லார்ட் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க இந்த சரீரமும் மனதும் இடம் கொடுக்கலையே. எவ்வளோ கசப்பு, எவ்வளோ வைராக்கியம், எவ்வளோ கோபம், எவ்வளோ பின்னாடி பேசுறோம். சபை குறித்து பேசுறோம், ஊழியங்களை குறித்து பேசுறோம், மற்ற வீட்டுக்கார குறித்து பேசுறோம், சக விசுவாசிகளை குறித்து பேசுறோம், உறவுகளை குறித்து பேசுறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரே. யார் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவான்? யாரோட பருவத்தில் வாசம் பண்ணுவான்? தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன், புறங்கூறாதவன். எழுத்து வாசித்து பாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றது முக்கியம் கிடையாது. அவர் சொல்ற வார்த்தையின்படி அதற்கு ஒப்பு கொடுத்து வாழும்பொழுது தான் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான உயர்வு, உண்மையான சமாதானம். உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்னோட வாழ்க்கையில கூட சில மனிதர்கள் என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள். நான் மனதார அவர்களை மன்னித்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே நீர் மன்னியும், நானும் மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதியும், அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க என்னை காயப்படுத்தியிருக்கலாம், மாற முடியாத அளவுக்கு என்னிடத்துல வடுவை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் சாமி, எந்த கசப்பையும் என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அவர்களை மன்னியும், நானும் அவர்களை மன்னிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதியும் சொல்லி என் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்குதா? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறோமே, அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறோமா? உடனடியாக கீழ்ப்படிங்க. என்னென்ன காரியங்களை கர்த்தர் உங்ககிட்ட செய்ய சொல்றாரோ அதை அப்படியே ஒப்பு கொடுத்து செய்யுங்க. அந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை மாறும். ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க, மேன்மைப்படுத்தப்படுவீங்க, உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி உங்க இருதயத்தில் கையை வச்சு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இரக்கமுள்ள அன்பின் தகப்பனே, ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி உடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியங்கள், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எங்கள் வாழ்க்கையில செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற பண்ணி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மனந்திருந்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.